ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, குருவாயூர் டெம்பிள் போகிறோம். இது கரெக்டாக எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, கேரளா திருச்சூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பாப்பா பொறந்து 6 மந்த் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் நான் அங்கே போய் தான் சோறுணும் அதாவது அன்னப்பிராசன் பண்ணணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கணும். ஸோ நாங்கள் ஒரு 2 டேஸ் பிளான் பண்ணி இப்போ கிளம்புறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் குருவாயூர் போகிறீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவு நான் இதில் கவர் பண்ணி சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, குருவாயூர் டெம்பிள் எப்பவுமே கூட்டமாக தான் இருக்கும்னு சொன்னாங்க. அதுவும் வீக்கெண்ட்ஸ் ஆனால் ரொம்ப கூட்டம் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ பாப்பாவை வச்சுட்டு அது முடியாதுன்றதால நாங்கள் சாமி வந்து ஃப்ரைடே பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ தட் 2 மந்த்ஸ் முன்னாடியே நாங்கள் ஐஆர்சிடியில் புக் பண்ணியாச்சு ட்ரெயினு. நாங்கள் எப்படி போனோம் பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து திருச்சூர் போயிட்டு, திருச்சூர்லேருந்து குருவாயூர் போனோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து எக்மோர்லேருந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஆனால் அதோட ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா 21 ஹவர்ஸ் மேலே போகுது. ஸோ அது எங்களுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்ஆர்பி எக்ஸ்பிரஸில் திருச்சூர் போயிட்டு, திருச்சூர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயினும் இருக்குது, பஸ்ஸும் இருக்குது. 1/2 அன் ஹவர்க்குள்ளே அங்கே ரீச் ஆகிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் குருவாயூர் ஸ்டேஷன் வந்துவிட்டோம். நாங்கள் குருவாயூர் ஸ்டேஷன் இறங்கி ஒரு லோக்கல் ஆட்டோ பிடிச்சி கோயில்கிட்ட எடுத்துன்னு போய் விட்டாங்க. 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க 5 பேருக்கு. ரூமும் நாங்கள் பக்கத்துலேயே இருக்க மாதிரி தான் பார்த்தோம். நாங்கள் எடுத்த ரூமும் அது பக்கத்துலேயே தான் இருந்தது. 200 மீட்டர்ஸ் தான். ஸோ நம்மளுக்கு திருப்பி எதனா டைம் கிடைக்கும்போது திருப்பி போய் சாமி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவில் நாங்கள் பக்கத்துலேயே ரூம் பண்ணிட்டோம். அந்த ரூம் பார்த்தீங்கன்னா கோவிந்த் ஹோம்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ். ரீசனபிள் ப்ரைஸாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபேமிலியோட பாப்பாவுக்கு அன்னப்பிராசனம் கொடுக்க கிளம்பிட்டோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா சாமிக்கு பொது தரிசனம் பார்க்குறதுக்கு பொது தரிசனம், அதுக்கப்புறமா ஸ்பெஷல் க்யூனா 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அன்னப்பிராசனம் ஒரு பாப்பாவுக்கு வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஃபோட்டோஸ் வேணும்னா 5 காப்பீஸ் வந்து உங்களுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது 5 டேஸில் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ டிக்கெட் வாங்கிட்டு இந்த வழியாக தான் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள்கிட்ட மொபைல்ஸ் இருந்துச்சு. ஸோ மொபைல்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்காக க்ளோக் ரூம் போனோம். எந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் உள்ள அலோட் கிடையாது. அதே மாதிரி உங்கள்கிட்ட என்ன சின்ன பேக் இருந்தாலும் இங்கே வச்சுட்டு திருப்பி வரும்போது நீங்கள் வாங்கிக்கலாம். க்ளோக் ரூம் பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஸ்டேஷன் சொல்லிட்டு ஒரு பில்டிங் இருந்துச்சு. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கும் ஜென்ஸுக்கும் தனித்தனியாக ரெஸ்ட் ரூமு, அதுக்கப்புறமா குளிக்கிற ரூமு எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறமா மொபைலுக்கு சார்ஜ் போடனா கூட அங்கே போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல்ஸ் எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. இப்போ சாமி பார்க்குற லைனில் போய் நிற்க போகிறோம். நாங்கள் பொது தரிசனில் போனோம். பார்த்தீங்கன்னா ஒரு 10 க்யூஸ் மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செப்பல்ஸ் அலோட் கிடையாது, வேஷ்டி லுங்கி எதுவுமே அலோட் கிடையாது, ஜென்ஸு ஷர்ட் போடக்கூடாது. இதெல்லாம் அங்கே போர்ட்லேயே போட்டிருந்தாங்க. எதுக்கு நீங்கள் ஒரு பார்த்துக்கோங்க. ஹேண்ட் பேக்கு எனி எலக்ட்ரானிக் ஐட்டம் நாட் அலோட். இப்போ நாங்கள் சாமி பார்க்க பொது தரிசனம் வழியாக உள்ளே வந்தாச்சு. இதுதான் பொது தரிசனம் வெயிட்டிங் ஏரியா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 க்யூஸ் மாதிரி இருந்துச்சு. 1/2 அன் ஹவர் ஒரு வாட்டி, 1 ஹவர் ஒரு வாட்டி, சில நேரத்தில் 2 ஹவருக்கு ஒரு வாட்டி கூட ஒரு க்யூவாக திறந்து விடுவாங்க. ஸோ தட் நம்ம சாமி பார்த்துட்டு வெளில வரலாம். நாங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணோம். நல்லபடியாக சாமி பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா சாமி பார்த்துட்ட பிறகு ரொம்ப டயர்டாகிடுச்சு சொல்லிட்டு இங்கே ஃப்ரீயாக அன்னதானம் போட்டாங்க. கேரளா ஸ்பெஷல் கஞ்சும், அதுக்கப்புறம் கேரளா ஸ்பெஷல் அன்னதானம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ போய் பார்க்கலான்னு பார்த்துட்டு க்யூவில் லைனில் நின்று சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில் சுற்றி என்னென்ன இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பித்தோம். அங்கே ஒரு பாண்ட் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் பெரிய பெரிய மீன்லாம் இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் இருக்குன்னு கீழே. அப்படியே அந்த மீனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயில் சுற்ற ஆரம்பித்தோம். அங்கே நிறைய கல்ச்சர்ஸ் ப்ரோக்ராமாக நடத்திட்டு இருந்தாங்க.
நாங்கள் காலையில் போனதுலேருந்து இன்னும் ஒவ்வொரு பேட்சாக இங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். குரு இருந்தால் கண்டிப்பாக வாங்க, வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.